வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. இன்றைக்கு நான் பேசப்போகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படம் பற்றியது. என்னடா டாக்டர் சினிமா ரிவ்யூக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த திரைப்படம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று திரைப்படம்னு சொல்லலாம். இது 4 ஆஸ்கார் அவார்டுகள் வாங்கின ஒரு படம். இப்போ தான் சமீபத்தில் பார்க்க நேர்ந்தது. மருத்துவ உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி மருத்துவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமோ சாபமோ அப்படின்னு தெரியாது. நிறைய மரணங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்போ அல்லது ஒரு கர்ஸோ எங்களுக்கு இருக்குது. நிறைய மரணங்களை கண்கூடாக பார்த்துருக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள் மரணத்தை பார்க்கக்கூடிய அந்த சாபம் மருத்துவர்கள் கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த மரணத்தை நேருக்கு நேர் பார்க்கிற ஒரு அனுபவம் பெற்ற ஒரு படம் தான் இந்த படம். ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு 2022 நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த அந்த படம் இப்போதான் எனக்கு பார்க்க கிடைத்தது. மிக அற்புதமான ஒரு செய்தி, அற்புதமான படமாக்கம், அற்புதமான இசை. ஆக்சுவலி 4 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான கதை. வேர்ல்டு வார் 1 முதல் உலக போரின் கடைசி தருணங்கள் நடக்கக்கூடிய அந்த கதை. ஒரு சில 100 மீட்டர்கள், உதாரணமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இடைவெளின்னு வச்சுக்கோமே, ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும். அந்த இடைவெளியை யார் பிடிப்பது, யார் வெல்வது அப்படின்னு நடந்த ஒரு போரில், தொடர்ச்சியான போர்களில் 17 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி கடைசியாக தான் அந்த படம் முடியும் பொழுது போடுறாங்க. 17 லட்சம் பேர் ஒரு கிலோமீட்டர்களை வெல்வதற்காக உயிரிழந்திருக்கார்கள் அந்த வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது பெரிய செய்தியாக இருந்தது. ஸோ மரணம் ஒருத்தவங்க எப்படி பாதிக்குது, உயிர் வாழ்வதற்கான அவனுடைய ஓட்டம் என்ன, அந்த போர் வீரர்கள் அந்த வார் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய போர் முனையில் எப்படியெல்லாம் ஓடுறாங்க, எப்படியெல்லாம் பதறுகிறார்கள், எப்படியெல்லாம் அந்த கொலையை கண்களால் பார்க்கிறார்கள், கொலை எப்படி செய்கிறார்கள், இது எல்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது அதிர்ச்சியாகும், அதே சமயத்தில் பெரிய படிப்பினையாகவும் இருந்தது. அதாவது ஜெர்மனியிலே 1ஆம் உலகப் போர் டைமில் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள போர்க்களத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் ஒரு போருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் ஏதோ ஒரு இன்ப சுற்றுலா போகிறோம், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஆசிரியர்களும் அந்த அரசியல்வாதிகளும் பேசுகிற பேச்சிலை நம்பி மயங்கி நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எனர்ஜியோட போருக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போர்க்களத்தினோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்கிறது. அது அந்த பால் அப்படிங்கிற ஒரு ஹீரோனுடைய பார்வையில் இந்த படம் விரிகிறது. அவன் எப்படி போகிறான், அவனோட கூட போன நண்பர்கள்லாம் எப்படி எங்கே போய் இருந்தாங்க, அங்கே போன இடத்துல அங்கே ஏற்கனவே இருந்த போர் வீரர்களோடு அவங்க எப்படி பழக்கமாகறாங்க, அந்த போர்க்களத்தின் முதல் காட்சியில் அவங்களுக்கு எப்படி அதிர்ச்சியை கொடுக்கறது, அந்த போரில் எவ்வளோ பேர் சாகிறாங்க, அந்த போரினுடைய கோர முகங்கள் எல்லாமே அந்த படத்தில் அற்புதமாக விவரித்து காட்டியிருக்காங்க. பார்க்க பார்க்க பல இடங்களில் பதற்றமாக இருக்கிற அளவுக்கு அந்த படம். இன்னொன்று அந்த ஃபோட்டோகிராஃபி, படத்தோட பிக்சரைசேஷன் சான்ஸே இல்லை. அதை சொல்லுகிற விதமே பார்த்தோம்னா அது லினியராக தான் போகுது, லினியராக எடுக்கப்பட்ட படம் தான். ஆனாலும் சில முக்கியமான காட்சிகளை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இடையில ஒரு மியூசிக்கை மட்டும் போட்டுவிட்டுட்டு அந்த காட்சியை நீங்கள் பல செகண்டுகள் தொடர்ந்து பார்க்குற மாதிரி அந்த மியூசிக் உங்கள் இதயத்தை ஊடுருவ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்த போர்க்கள படங்கள்லேயே பெஸ்ட் மூவிஸ். அந்த ஹீரோவோட பயணம் ஏறக்குறைய ஒரு 2 வருடங்களில் அவனோட பயணம், வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, அவன் சந்தித்த நபர்கள் என்னென்னலாம் ஆகுறாங்க அப்படிங்கிறலாம் விலாவாரியாக காட்டுறதெல்லாம் போர்க்களத்தில் நம்ம இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சண்டை காட்சிகள் போர்க்களத்தில் அந்த ட்ரென்ச் வார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சேரும் சகதியுமான குழியும் மேடுமான இடங்களில் அந்த நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய அந்த சண்டைகள், அதுவும் அந்த ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த காடுகள், அந்த புல்வெளிகள் பிக்சரைஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு காதல் படத்துக்கு எடுக்கப்பட வேண்டிய ஒரு பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப கடினமான ரொம்ப தீவிரமான ஒரு சண்டையை படமாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அதே போல் அந்த பங்கர்னு சொல்லும் இல்லையா, புதையும் அதாவது பதுங்கு குழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ரொட்டி துண்டுக்கு அந்த சண்டை காலத்தில் எவ்வளோ சிரமப்படுறாங்க, ஒரு வாய் தண்ணி குடிக்கிறதுக்கு, அந்த அழுக்கு தண்ணியை குடித்து உயிர் வாழக்கூடிய சிரமங்கள். அப்புறம் அவன் முதல்ல அவன் செய்கிற ஒரு கொலை, அந்த அது அது ஆக்சுவலாக அந்த சீன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு குழியாக இருக்கும், அந்த குழிக்குள்ளே எதிரிகள்லாம் வந்து துரத்திட்டு வரும் பொழுது இவன் அந்த குழிக்குள்ளே பதுங்கிடுவான். அந்த பெரிய குழி இருக்கும், அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. அப்போ ஒரே ஒரு ஃப்ரெஞ்சு சோல்ஜர் மட்டும் கீழே இறங்கி வருவான். இவனும் அந்த ஃப்ரெஞ்சு சோல்ஜரும் சண்டை போடுவாங்க. சண்டை போடும்பொழுது இந்த பால் வந்து அந்த ஃப்ரெஞ்சு சோல்ஜர் நல்லா குத்திடுவான். குத்திட்டு அவன் இறந்துட்டான்னு நினச்சி அவனை அந்த ஆளை விட்டு நகர்ந்து உருண்டு வரும் பொழுது அந்த ஆள் உயிருக்கு போராடும் சத்தம் கேட்கும். திரும்பி பார்க்கும்போது உடம்பு பூரா நெஞ்செல்லாம் ரத்தம் வழியாக உயிருக்கு போராடி கொண்டு முனகிட்டு இருப்பான். இவன் சீக்கிரம் செத்து தொடாங்கிற மாதிரி அந்த மண்ணெல்லாம் எடுத்து அவன் வாயிலெல்லாம் அப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான். ஆனால் அப்போ அந்த ஆள் இறக்க மாட்டார். அவன் துடிக்கிறத பார்த்தோன்னா இவனுக்கு அவன் மேலே ஒரு பெரிய பரிதாப உணர்ச்சி வந்துடும். அப்புறம் அவன் தேடி பார்க்கும்போது அவனோட பர்ஸெல்லாம் இருக்கும். அந்த பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த மனிதனுடைய, அந்த சோல்ஜருடைய ஒய்ஃபு, குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ரொம்ப மனசு விட்டுரும். இப்போ ஒரு குடும்பத் தலைவன் நம்ம கொண்டுட்டோமே சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த மண்ணெல்லாம் தொடச்சி அவனை கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவன் இறந்துருவான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரணத்தை முதல் நேரில் பார்க்குற அந்த அனுபவத்தை ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மரணங்களை அவன் பல இடங்களில் சந்திப்பதையும் அவனை எப்படி அதை வந்து ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அற்புதமாக எடுக்கப்பட்ட படம் இது. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சால் கம்பல்சரி இந்த படத்தை பாருங்கள். இது வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்கக்கூடிய படம் இது. ஜெர்மன் பிரான்ஸ் நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு வார் 1 அந்த கடைசி கட்டங்கள் வந்து ஜெர்மனில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் அரசும் பிரான்ஸ் அரசும் சேர்ந்து, அந்த தளபதிகள் சேர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒரு டைம் குறித்து அதை நிறுத்தலான்னு போகும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அப்போ எவ்வளோ சண்டைகள் வருது, அதே போல் அந்த சண்டைகளில் காயம்பட்டவங்களை வந்து அந்த மருத்துவமனையில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அப்போவெல்லாம் முதலாம் உலகப் போர் நடந்த சமயங்கள்லாம் இப்போ இருக்கிற மருத்துவ வசதிகள்லாம் கிடையாது. கையிலோ காலில் அடிபட்டு பெரிய காயமாச்சுன்னா ஒரே ட்ரீட்மெண்ட்டு ஆம்புடேஷன் சொல்லக்கூடிய அந்த காலை வெட்டிடு இல்லை கையை வெட்டிடு அப்படிங்கிறது தான். அதுக்கு பிளேட்டிங் பண்ணுங்கள், தையல் போடுங்க, அந்த வேலையே கிடையாது. ரொம்ப பெரிய காயமாச்சா காலை வெட்டி எடுத்துட வேண்டியதான். அந்த மாதிரி வெட்டி எடுக்கப்பட்ட கைகளும் காலும் மலை மாதிரி குஞ்சிருக்கிறத நம்ம ஏற்கனவே புக்கில் படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் கதற ஏன்னா இப்போ பெரிய அளவில் மயக்க மருந்துகள் கிடையாது. குளோரோஃபார்ம் அப்படிங்கிற ஒரே மயக்க மருந்து. இன்றைக்கி இருக்கிற இந்த மருத்துவ உலகத்தில் எவ்வளவோ மயக்க மருந்தெல்லாம் முன்னேறிடுச்சு. அன்றைக்கி அந்த ஒரே ஒரு மருந்து தான் குளோரோஃபார்ம் கொடுங்க, வெட்டுங்க, வெட்டி தள்ளிட்டு அந்த வெட்டுப்பட்ட கைகளும் கால்களும் குவிந்திருப்பது, உயிருக்கு போராடுறவங்களை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வருவது, இந்த மாதிரி ஒரு இரத்தமும் சதையுமான ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நாமெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது. இதை பேசி கொண்டிருக்கிற நானும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நிஜமாகவே நம்ம இயற்கையோ கடவுளோ நிஜமாக நல்ல நிலையெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு போர்க்களத்திலே ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உயிரை கொடுத்து சண்டை போடுகிற, அதாவது அந்த ஆப்போசிட்டில் வர வீரனுக்கும் இவனுக்கும் தனிப்பட்டவங்க எந்த பகையுமே கிடையாது. ஆனால் யாரோ சொல்கிறத வச்சுட்டு, ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் வச்சுட்டு, ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவன் கொள்றதும், இவன் கொள்ள துடிக்கிறதும், துரத்துறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் வராத அளவுக்கு கடவுளை இருக்கையோ என்னையும் உங்களையும் வச்சுருக்கா அப்படிங்கிறதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளாம் உண்மையிலே எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அப்படிங்கிற நினைக்க தோணுது. இந்த படத்தை பாருங்கள். நிஜமாகவே நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நீங்கள் மிகவும் விரும்புவீர்கள். நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமாகவே தோணாத அளவுக்கு இந்த படம் உங்களுடைய மனதை பண்படுத்தும் என்று நம்புகிறேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. 2.5 மணி நேரத்து படம். தாராளமாக இதுக்காக செலவு பண்ணக்கூடிய 2.5 மணி நேரம் ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த பட கதையும் இது நடித்த நடிகர்களும், அதைவிட இசையும், அதைவிட ஃபோட்டோகிராஃபி, அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டின விதம் வந்து அதி அற்புதமாக இருக்கிறது. எந்த ஒரு நல்ல படமும் உங்களை தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அதன் சில துணுக்குகளாவது உங்கள் மூளையில் பதிய வேண்டும், சில நாட்களுக்காவது உங்களை தொந்தரவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல படங்களுக்கான இலக்கணமாக சொல்லுவாங்க. இந்த படம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல படம். ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இந்த படத்தோட தலைப்பு. தேடி பாருங்கள், நீங்கள் லவ் பண்ணுவீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இது பற்றின கமெண்ட்ஸை எழுதுங்க, நானும் படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.